பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரொம்ப உயரிய அந்த அறிவுரைகள் இன்றைக்கும் உலகம் போற்றுகிறது. பெருமானார் ஒரு கட்டத்தில் கேட்கிறார்கள், நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? உலகத்தில் மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது ஆயுளை, அவன் தீர்மானித்தது. நீண்ட ஆயுள் வாழ்வதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். அது அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை தருவானாக. நேற்றைய தினம் நடந்த ஒரு மரணம் நம்ம எல்லாம் ரொம்ப வேதனையில் ஆழ்த்தியது. நமது மொஹல்லாவை சார்ந்தவர், பள்ளிவாசல் ஹிதுமத்திலேயே நீண்ட காலம் இருந்தார். எங்களோடு ஏத்திகாஃபிலே நீண்ட ஹிதுமத், கனி என்கிற அன்பு சகோதரர், அவருடைய மகனார் தான். காலேஜில் இருந்து வரும்போது நோன்பு திறக்க வந்தபோது ஒரு ஆக்சிடென்ட்ல இஃப்தாருடைய நேரத்தில் வஃபாத் ஆகிறார். வயசு 20 வயசு. காலேஜில் இருந்து வந்தபோது வாகனம் இன்னொரு வாகனத்தோடு மோதி, அவ நல்ல புள்ள, ஒழுக்கம் சார்ந்தவர். கனிங்கிறவர் ரொம்ப நல்ல புள்ள. நான் கிட்டத்தட்ட இங்கே பல ஆண்டுகள் துவக்கம் ஏத்திகாஃபிலே அவர்தான் மாலை நேரம் எல்லா ஏற்பாடும் செய்வார். நின்று அவ்வளவுத்தையும் முடிச்சுட்டு வீட்டில் கொண்டு எங்களை விட்டுட்டு தான் போவார். இங்கே மேத்தமார் பாளையத்தை சார்ந்தவர். இப்போ அங்கே பாத்திமா நகர் பகுதியில் குடியிருக்கிறார். அந்த அவ மகன் பிறந்த போதும் நாம தான் போயிருந்தோம். நல்ல பையன். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்படிப்பட்ட மரணங்கள் எல்லாம் மனசை ரொம்பவே உழுக்குகிறது. தவறு எங்கே என்றெல்லாம் சிந்திக்கிறதுக்கு இல்லை. காரில் போய் பைக்கும் காரும் மோதி இருக்கு. அவர் வஃபாத் ஆகிறார். அந்த பெற்றோர்களுக்கு எத்தனை கனவுகள் இருந்திருக்கும். ஒரு ஆண்மகனை வளர்த்து ஆளாக்கி காலேஜில் கொண்டு படிக்க வைத்து அவன் வெளியாகி சமூகத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த இழப்புக்கு எத்தனை ஆறுதல் சொன்னாலும் அது நிகராகாது. அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையை நசீபாக்க வேண்டும். சிறந்த பகரத்தை கொடுக்க வேண்டும். நமது இளைஞர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை தர வேண்டும். நான் பிள்ளைகளுக்கு அன்போடு கேட்கிறேன், நீங்கள் உயர்ந்த வாகனம் ஓட்டுவது ஒன்றுமே தடையில்லை. நாம் கவனமாகவும் ஓட்ட வேண்டும், துஆவோடும் போக வேண்டும். எங்க புறப்பட்டாலும் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, இந்த துஆவை ரசூல் கற்றுக் கொடுத்தாங்க. இதை ஓதி நீ வாகனத்தில் ஏறும் போதும் வீட்டை விட்டு இறங்கும் போதும் துஆ செய்துட்டா ஷைத்தானே சொல்வானாம், இவர் இருந்து பாதுகாப்பு பெற்று விட்டார், இவருக்கு கெட்ட முடிவு வராது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யணும். பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்றேன், உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டிலே வாகனம் கேட்பதோ நீங்க புல்லட் ஓட்டுறதோ எதையுமே நாங்கள் குறை சொல்லலை. உங்க உயிர் விலை மதிக்க முடியாதது. நீங்கள் வாழ வேண்டும். படித்து காலேஜ் படித்து முடித்து வெளிநாட்டில் அங்கெங்கெல்லாம் எல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு பின்னால் உங்களை சமூகம் நம்பி இருக்கிறது. உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்க வாழணும், பிள்ளைகளுக்காக வாழணும், இந்த சமூகத்திற்காக வாழணும். அதனாலே வாலிபம் என்பது ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப கவனத்தோடு, அதனால பெருநாள் இரவுகள் எல்லாம் வருகிறது. அப்போதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கோ கொண்டு போய் உங்களுடைய உயிரோடு போராடாதீர்கள். 2 பேர் 3 பேர் பைக்கில் போய் ரேஸ் போய் அந்த ஸ்டாண்டை கீழே இழுத்து விட்டு அது அந்த ரோட்டில் தீப்பொறிய கிளப்பி அதில் போய் விபத்துக்கு ஆளாகி, கடந்த ஆண்டு நம்முடைய சமூகம் பெருநாளை கொண்டாடிய போது நம்ம பக்கத்தில் எதோங்க ஒரு மாவட்டத்தில் 3 பைக்கு அவ்வளோ பேர் மௌத்தாயிட்டாங்க. எவ்வளவு சங்கடம். பெருநாள் காலை புத்தாடையோடு அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நான் என் கண்மணிகளுக்கு கேட்கிறேன், நீங்கள் பாதுகாப்பு என்பது முக்கியம். அதனால விளையாட்டுங்கிறது உயிரோடா இருக்க வேண்டும். உயிரோடு விளையாடுவதா? உயிரின் மதிப்பு தெரிய வேண்டாமா? உங்கள் உயிரின் மீது பெரிய மதிப்பை சமூகம் வைத்திருக்கிறது, உங்கள் பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள். உங்களை நம்புறாங்க. நம்ம புள்ள வளர்ந்து வந்து நமக்கு தோல் கொடுக்கணும். என் தாய் தப்ப என்ன நம்புனாங்க. எப்படி நம்புனாங்க? உன்னை வச்சுதான் எங்களுக்கு சொர்க்கம் வேணும்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்க சொர்க்கத்துக்கு தான் உன்னை ஓத வைக்கிறோம்னாங்க. அந்த நம்பிக்கையை நாம காப்பாத்தல, அல்லாட்ட கேட்டோம். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நம்ம துவா செய்யணும். இன்னைக்கும் துவா செய்யறோம். நம்ம மட்டும் செய்யல, லட்சோப மக்கள் நம்ம பெற்றோர்களுக்காக துவா செய்யறாங்க. நம்மளோட பையத்தான முரீதுகள் அவங்க அமல் செய்யறாங்க. நான் பயான் சொல்றேன், நீங்க அமல் செய்றீங்க. உங்க அமலுடைய நன்மை என் தாய் தந்தையரன் கபருக்கு போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம்.
வாழுங்கள் என்கிறேன் இளைஞர்களை. அல்லாஹு தாலா உயிரிழந்த அந்த சகோதரன் மன்னரை சொர்க்க பூங்காவாக்குவானாக. அவருடைய பெற்றோர்களுக்கு பகரம் வழங்குவானாக. சிறப்பான எதிர்காலத்தை வழங்குவானாக. தாங்கிக் கொள்ளும் இதயத்தை கொடுப்பானாக. இனி இது மாதிரி அசம்பாவிதங்கள் எங்கும் நடக்காமல் பாதுகாப்பானாக. சங்கையானவர்களே, நீண்ட ஆயுள் பெரிய பாக்கியம். பெருமானார் கேட்கிறார்கள், நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? அது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட், எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. சாலிஹீங்கள் பல பேர் நீண்ட ஆயுள் வாழுகிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்க்கை 60 to 70. அமாரு உம்மத்தி மாபீன சித்தீன் இலா சபையின், என் உம்மத்தின் வயசு 60 to 70. அப்ப 60-70ங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதை தாண்டினால் அதுவும் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அதுக்கு முந்தி மரணம் என்பது அது பல வகையிலும் சஞ்சலங்களை உண்டாக்கும். நீண்ட ஆயுள் வாழ வேண்டுமா? ரெண்டாவது கேட்கிறாங்க, பரக்கத்தான ரிஸ்க் வேணுமா? பணம் நிறைய வேணுமான்னு கேட்கிறாங்க. அவருடைய ஹயாத்து நீளனும், வாழ்கிற போது கையில செழிப்பா இருக்கானும். பொருளாதாரமும் பரக்கத்தாக வேண்டும். நீண்ட ஆயுள் வேணுமா? மூணாவது முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பெருமானார் சொல்லி தர்றாங்க, ஒமின் மைத்தத்தி சூ, கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பு வேணுமா? விபத்து நடக்கக்கூடாது, கோரமூத்துகள் நடக்கக்கூடாது, சுனாமிகள் போன்று மேலிருந்து கீழே விழுந்து ஏதேனும் ஒரு வகையில் கெட்ட மரணம் அது சம்பவிக்காமல் இருப்பதற்கும், நீண்ட ஆயுள் வாழ்வதற்கும், செழுமையான பொருளாதாரம் பெறுவதற்கும் நான் சொல்லுகிறேன், சிலு அர்ஹாமக்கும், உங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. உறவுங்கிறது இன்றியமையாதது. என் தாயோடு எனக்கு அழகிய உறவு வேணும், என் தந்தையோடு அழகிய உறவு வேணும், என் தாய் வழி குடும்பத்தோடு ஒரு அழகிய உறவு வேணும், என் தந்தை வழி குடும்பத்தோடு அழகிய உறவு வேணும். இன்று காலம் மாறி போகிறது. உறவுகளை விட்டும் விலகியே போய்கொண்டிருக்கிறோம். சந்திப்புகள் கூட குறைந்து இருக்கிறது. உறவுகளுக்கும் நமக்கும் தொடர்பு ரொம்பவே குறைந்து போகிறது. அது ஆரோக்கியம் இல்லை. இன்னொரு பக்கம் நமக்கு பாதுகாப்பு இல்லை. உங்க பாதுகாப்பத்தை ரசூல் விரும்புறாங்க. நீங்க நீண்ட ஆயுள் வாழ்வதற்கும் பொருளாதாரம் செழுமை பெறுவதற்கும் மூன்றாவது பெரிய விஷயம் கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கும் உங்களுடைய உறவுகளை இணைந்து வாழுங்கள். இங்கே சையதுனா அபூதர் கிஃபாரி சொன்னாங்க, பெருமானார் எனக்கு சொன்ன அந்த 7 முத்தான அறிவுரைகளில் 3வது பகுதி சொன்னாங்க, அமரணி அன் அசில ரஹம், நான் உறவை சேர்ந்து வாழணும். அதோட நிறுத்தல்ல, ஒரு பாயிண்ட போட்டாங்க. ரசூலுடைய ஒவ்வொரு வார்த்தையும் லட்சோப லட்ச பொருளுக்கு சொந்தமானது, ஆழமான கருத்துகளுக்கு சொந்தம். பெருமானார் சொல்லதான் சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி எழுதுவார், ஜவாமி அல் கலீம், நான் ஜவாமி உல் கலீம் கொடுக்கப்பட்டேன். ஜவாமி உல் கலீம்னா என்ன? ஒரு வார்த்தை பொருள் 1000 இருக்கும், ஆழம் இருக்கும். வார்த்தை சுருக்கம், அதன் பொருள் அதிகம். நம்ம நிறைய பேசுவோம், சப்ஜெக்ட் ஒண்ணுமே இருக்காது. 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பார், என்ன பேசுனீங்க? சும்மா பேசணும் பார். நம்மகிட்ட சப்ஜெக்ட் இல்லை. ரசூலுடைய வார்த்தை ஒயின் அத்பரத், ஒத்த சொல் கவனிங்க, ஒயின் அத்பரத், உறவோடு நீ இணையணும், உறவுக்காக பாடுபடு, உறவோடு சேர்ந்து வாழு. இன்னும் ஒன்றையும் சேர்த்து சொல்கிறேன், அந்த உறவு நீ வேண்டாம் என்று தூக்கி வீசினாலும், அந்த உறவு நீ வேண்டாம் என்று தூக்கி வீசுகிறது, நீ வேண்டாம் ஒதுக்குகிறது, ஒதுக்கட்டும், தூக்கி வீசட்டும், நீ விடாமல் இணைந்து விடு. சுப்ஹானல்லாஹ். இதுதான் எல்லாருக்கும் கேள்வி. நான் சேர்த்து சேரத்தான் செய்யறேன், அவர் எங்களை கண்டுக்கிறது இல்லை, எங்களை கூப்பிடுறது இல்லை, எங்களை ஒதுக்கிக்கிறாங்க அப்படின்ட்டே பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து கேட்டார், என் உறவுனா எப்படியே தான் ஒட்டி போனாலும் அவங்க வெட்டி தான் போறாங்க, நானும் வெட்டி போவதா? லைசல் வாசில், பெருமானார் சொன்ன அழகான ஒரு வாழ்க்கை. உறவை சேர்ந்து வாழ்றதுங்கிறது, அவங்க என்னோடு சேர்ந்து இருந்தா நானும் சேர்ந்து இருப்பேன், அவங்க கொடுத்தா நான் கொடுப்பேன், அவங்க கொடுக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன், அவங்க என்ன அழைச்சா நான் அழைப்பேன், அவங்க அழைக்காட்ட நான் அழைக்க மாட்டேன், அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா அவங்க வீட்டுக்கு போவேன். அவர் அல்ல. லைசல் வாசில் அல் முகாஃபி, யார் உறவை சேர்ந்து வாழ்ந்தவர்? அவர் வந்தா நான் வருவேன் என்று சொல்வாரே, அவர் அல்ல. அவர் கூப்பிட்டால் நானும் கூப்பிடுவேன் என்று சொல்பவர் அல்ல. அவர் கொடுத்தால் நான் கொடுப்பேன், அவர் அல்ல உறவை சேர்ந்து வாழ்பவர். இவர் ஈக்குவலா நடக்கிற ஆளு. அவர் தந்தார்ல நானும் தரேன், அவர் கூப்பிட்டார்ல நான் கூப்பிடுவேன். இதல்ல உறவு, இதல்ல உறவை சேர்ந்து வாழ்வது. சொல்லிவிட்ட உத்தம நபிகள், உறவை சேர்ந்து வாழ்வது என்பது அவர்கள் தடுத்தாலும் நீ கொடுக்க வேண்டும், அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் நீ வாழ வேண்டும். இமாம் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருக்குர்ஆனுக்கு விளக்கம் தருவதில் ஆழம்.
மிகச்சிறந்த முஃபஸ்ஸிர், மிகச்சிறந்த சட்ட மேதை அல்லாமா இமாம் லஹாக். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, யம்ஹுல்லாஹு மா யஷா ஓ யுஸ்பித். அல்லாஹ் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டான். குர்ஆன் சொல்லுது எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டான். என் வாழ்க்கைய நான் எப்போ பிறக்கிறேனோ அப்போ அல்ல, நான் பிறக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முந்தின ஹதீஸ்ல இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முந்தி என்னை பத்தி ஃபுல் ரிசல்ட் எழுதப்பட்டு போச்சு. நீ எப்படி இருப்பாய், எங்கே பிறப்பாய், எங்கே வருவாய், எங்க போவாய், என்ன சாப்பிடுவாய், யாரோடு இருப்பாய், யாரோடு விலகுவாய், எல்லாம் டிக்ளர். எங்க மவுத் அதெல்லாம் மேலே எழுதிட்டான். அப்புறம் கருவில் இருக்கும்போது உம்மா வயிற்றிலே வந்து எழுதுறான் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 ஹதீஸும் சரியான ஹதீஸ். இப்போ இமாம் லஹாக் சொல்றாங்க, அந்த எழுத்தை அல்லாஹ் அழிப்பான்ங்கிறாங்க. அதான் பெரிய விஷயம். எழுதினவனே அழிக்கிறான், நான் அழிக்க முடியாது. யம்ஹுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடு எதை அழிப்பான், அவன் நாடு எதை எழுதுவான், மீண்டும் தரிப்படுத்துவான். உன்னை அழிச்சிருவான், உன்னை புதுசா வைப்பானா. அல்லாஹ்வுடைய எழுத்தை மாத்திர சக்தி யாருக்கு இருக்குது என்ற ஆயத்துக்கு இது அப்படி குர்ஆன்ல வருது. அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதுகிறார் இமாம் லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒருத்தர் அவருடைய ஹயாத்துல அல்லாஹ் தஆலா 3 நாள் வச்சிருக்கிறான். அவர் 3 நாளில மௌத்தாகணும். அந்த தஃப்சீர் அப்படியே எழுதுறாங்க. 3 நாள் இன்னும் அவருக்கு ஹயாத்து பாக்கி இருக்குது. 3 நாள், 3வது நாள் அவருக்கு மவுத்து என்று அல்லாஹ் இன்னும் 3 நாள் பாக்கி இருக்குது. இந்த நேரம் அவர் போனார், அவருடைய சொந்த பந்தங்களை அனுசரித்தார், ஆதரவு கொடுத்தார், உதவி செய்தார், அவங்களோடு இணைந்தார். சொந்தங்களோடு போய் உபகாரம் செய்து உதவி செய்து அங்க போய் இணைந்தார். அவர்களுக்கு எல்லா வகையிலும் தோள் கொடுத்தார். அல்லாஹ் அந்த எழுத்தை அழிச்சிருவானா. அந்த 3 நாள் அப்படிங்கறத அழிச்சிட்டு 30 வருஷம் என்று எழுதுவான். இமாம் லஹாக் எழுதின தஃப்சீர் அது. குர்ஆன் ஆயத்தின் விளக்கம். 30 ஆண்டுகள். டாக்டர்களே சொல்லிடுவாங்க 2-3 நாள் தான் அவர் பிழைப்பார் என்று. அந்த நேரம் அவர் கொஞ்சம் உறவுகளுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து உறவுகளோடு சேர்ந்து உறவுகளுக்கு செய்கிற உபகாரங்களை செய்தார். அல்லாஹ் 30 வருடம் எழுதுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம். 30 ஆண்டுகள் வாழ்க்கை யார் கொடுக்க முடியும்? இன்னைக்கு நம்முடைய உறவுகள் எல்லாம் அருந்து போய் கிடக்கிறது, உடைந்து போய் கிடக்கிறது. சின்ன சின்ன பேச்சுக்கும் உறவு முறிச்சுக்கிறோம். ஏதாச்சும் கொஞ்சம் பேசிட்டா அவர் அப்படி பேசிட்டாரு, அது முடிஞ்ச வரைக்கும் பேச்செல்லாம் குறைங்க. உறவுங்கிறது கண்ணாடி கோப்பைக்கு சமம். கூட்டு வாழ்க்கை என்பது கண்ணாடி கோப்பை. அது கீழே விழாம நம்ம தான் பார்த்துக்கிறணும். 2 பக்கம் பார்த்துக்கிறணும். கீழே விழுந்துடக்கூடாது. அவங்களும் அப்படி பார்க்கணும், நம்மளும் அப்படி பார்க்கணும். கீழே விழுந்தா நொறுங்கிடும். நொறுங்கின பின்னால என்னதான் ஒட்டு போட்டாலும் அது உடைந்தது தான். கோப்பை கீழே விழுந்தா உடைஞ்சு போயிடும். 2 பேருமே பக்குவமா பார்க்கணும். அது கண்ணாடி கோப்பங்கிறாங்க சாலியங்கள். பதமாத்த வச்சுக்கிறணும், இல்லைன்னா கிழிச்சிரும் கைய. உறவு அப்படிப்பட்டது. நான் அனுசரணை என்பது கூடுதல், லேசால வைக்கிறது இல்லை. சித்திக்குல் அக்பர் எவ்வளவு பெரிய சாபி, அவங்களுக்கு நிகர் யாருன்னு நான் கேட்கிறேன். அவங்க நிகருக்கு போட்டி போட்ட உமர் இப்னு கத்தாப் தோற்று போனேன் என்றார்கள். நான் போட்டி போட்டேன், தோற்று போனேன். யாரோடு? அபூபக்கர் நாயகத்தோடு. யாரும் ஜெயிக்க முடியல. அத்தகைய அபூபக்கரையும் அல்லாஹ் கண்டித்தான், உறவு விஷயத்தில் கண்டித்தான். உறவு விஷயத்தில் கொஞ்சம் அல்லாஹ் செல்லமாகத்தான் கண்டிக்கிறான். அபூபக்கர் சித்திக் அவங்க சொந்த காலத்து ஒருத்தருக்கு உதவி செய்துட்டு இருப்பாங்க. சொந்த பந்தத்துல ஒருவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான குடும்பம், மாசம் மாசம் ஹதியா கொடுத்து விட்டுருவாங்க. அது கேட்காது. டேட் வந்துருமா, பணம் வந்து வீட்டில் இறங்கிடும். தேதி வந்தா பணம் வந்துடும். சித்திக்குல் அக்பருடைய வேலை அது. அவர் சொந்தம், குடும்பத்து சொந்தக்காரர். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி சில பேர் அவதூறா பேசிட்டாங்க. அபூபக்கர் நாயகத்தின் மகள், உத்தம நபியின் மனைவி, அவங்கள தப்பா பேசினாங்க. அந்த பேச்சு முனாஃபிக்குகள் பேசினாங்க. அதுல சில நல்ல மனுஷங்களும் சம்பந்தப்பட்டுட்டாங்க. இத உலகம் யாரையும் விடாது. நபியின் மனைவியை கூட குறை பேசுறதுல இருந்து இந்த உம்மத்தை காப்பாற்ற முடியல. இப்ப நம்ம ஏமாத்துறோம். ஒருத்தர் கிட்ட சொன்னார், அதற்கு அங்க ஒருத்தர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் உங்க சப்ஜெக்ட் தான் ஓடுதுன்னார். அல்ஹம்துலில்லாஹ், அவர் நன்மை எவ்வளவு செய்யறாருன்னு கேட்டேன். அவர் எதுவும் தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுறாரா, நோம்பெல்லாம் நிறைய வைக்கிறாரா? ஏன் ஹஸரத் அவர் உங்களை தப்பா பேசுறாருங்கிற, அவர் தஹஜ்ஜத் தொழுறாரான்னு கேட்கும். எப்பா அவர் தப்பா பேசுனா அவர் தஹஜ்ஜத் தொழுதான், நான் தொழுதான் அல்லாஹ் எழுதுவான்னு வருதுப்பா. அவர் நல்ல ஆளா இருந்தா எனக்கு இன்னும் வசதியா போயிடும், நிறைய நன்மை நமக்கு வந்து சேர்ந்துகிட்டு இருக்கும். நம்ம நன்மைகளை இழக்கும் இடம், நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த இடம், அந்த நன்மை அவங்களுக்கு போயிடும். யாரை விட்டோம்? ஆயிஷாவை விடவில்லை. அவதூறு பேசினது முனாஃபிக்குகள், அவங்க நரகவாசி. அதுல சம்பந்தம் நம்ம ஆட்களுமே பட்டுறாங்க. யாராவது மோசமானவங்க குறை சொல்றாங்கன்னா நல்ல ஆட்களும் கூட போய் நின்று, அப்படியா
இருக்கலாம். இந்த உலகத்துல யாரை நம்ப முடியும்? இவர் யாருன்னா 5 வேளையும் நம்ம பின்னால தொழுகிற ஆளு, அதுக்கு மேல நம்ம கையை வேற முத்துற ஆளா இருப்பார்.